பிரியமானவர்களே, நமது ஆராதனைக்கான துவக்க ஜெபத்தை நமக்கு இருக்கிற அன்பு சகோதரி பிலோமினா அவர்கள் ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இயேசுவே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே, இந்த கால ஆராதனை முழு பெருப்படுத்தி நீங்க நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பேச போற பிள்ளைகளை மறைத்து நீங்க பேசுங்க ராஜா. பேசுகிற ஒவ்வொரு வாக்கியம் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவரே ஆட்சி தேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு லீதியாளுடைய இதயத்தை திறந்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த செய்தி கேட்க போற ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்க திறந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தையினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை இடை கட்டி கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பமாய் பார்க்கிற எல்லா பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பருந்து உடைய பிரசன்னம் மாத்திரம் உதவி செய்யுங்க. இந்த வருங்க பெரியவரான பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நமது ஆராதனைக்கான துவக்க பாடலாக ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்ற பாடலை அன்பு சகோதரிகள் பாட அவர்களோடு இணைந்து நாமும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லாத ஆட்சியம் அருள திரும்பவும் வருவேன் என்றேன். முடிவில்லாத ஆட்சியம் அருள திரும்பவும் வருவேன் என்றேன். ஆயத்தமாய் நான் சென்றிடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சென்றிடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முதல் வேத பாடமாக சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வசனங்கள் முடிய சகோதரி பியூலா அவர்கள் வாசிக்க நாம் அனைவரும் மாறி மாறி அவர்களோடு இணைந்து வாசிப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை எல்லாம் கண்டித்து தமது பரிசுத்தவானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் விழுந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்.
கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். புதிய ஆராதனையினுடைய பகுதி சகோதரிகள் பியூலா, டேமன், மேரியன் ஆகியோர் இணைந்து நடத்துவார்கள். அவர்களோடு இணைந்து நாம் வீட்டிலிருந்து நாம் எல்லாரும் அவர்களோடு இணைந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம காலை வேளையில் ஆராதிக்க போகிறோம். இந்த காணொலியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எங்களோடு இணைந்து இந்த காலை வேளையில கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தரை எந்த இடத்துல இருந்து ஆராதிக்கும் போதும் அந்த இடத்திற்கு அவர் வந்து அவர் பிரசன்னமாக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால இந்த கால வேளையில கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நம்ம அந்த கால வேளையில அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, அவர் நம்மேல் வைத்த அன்புக்காக நாம் அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். தாவீது 7 முறை ஒரு நாளில் கர்த்தரை ஆராதிப்பார். அவர் 7 முறை ஆராதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடியால் அவரை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். நாமும் கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்மையும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு மேன்மையான இடத்துல கர்த்தர் நம்மையும் வைப்பார். அதனால வீடுதல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சகோதரர்களே சகோதரிகளே எங்களோடு இணைந்து இந்த கால வேளையில கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக, அவர் நம்ம பாராட்டின அன்புக்காக நம்ம இந்த வேளையில இந்த பாடல் எங்களோடு கூட இணைந்து நீங்களும் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, கைகளை தட்டி அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. ஆம், இந்த வேளையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த நாளில் நாம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா சத்துருக்களை மேற்கொண்டிருக்க முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா அவர் நமக்காக வந்திருக்கவே மாட்டார். நம்மேல் வைத்த கிருபையினாலதான் தேவன் நமக்காக வந்து நமக்காக உயிர் தெழுந்து மீண்டுமாய் வரப்போகிறார். அவர் நாமங்களை சொல்லி துதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இந்த நாளில் எங்களோட ஆராதிக்கும் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தரை
பேசப்பட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகத்தினை நிரப்பின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாள் முழுதுமாய் காத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மீதியான வேலைகள் உம்முடைய வேலைகள் ராஜா, நீரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது வேத பாடமாக ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய சகோதரி டேமன் அவர்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இங்கும் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செய்து அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனும் வல்லமை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த அருமையான செய்தியை நீங்கள் கேட்கிறதை நினைத்து ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். தேவ பக்தியோடு கூட அநேகர் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்களுடைய அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகளை தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையாக நான் உங்கள் மத்தியிலே இந்த தலைப்பின் பேரிலே கொண்டு வர வேண்டும் என்று யோசித்து இந்த தலைப்பை இதற்கு நான் முன் உதாரணமாக வைக்க விரும்புகிறேன். இன்றைய நாட்களில் உலகம் முழுவதும் அச்சுறுத்தலாக காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸினுடைய காரியங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பீதியை உண்டாக்கி இருக்கிறபடினா அந்த பெயரின் தலைப்பிலேயே ஒரு ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளில் இந்த அருமையான செய்தியுடைய தலைப்பாக கொரோனாவினால் கொல்ல ஆகும், ஆனால் கொல்கதாவின் தேவனால் எல்லாம் ஆகும். திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், கவனியுங்கள். கொரோனாவினால் என்ன செய்யும் என்றால் கொல்ல ஆகும், கொல்கதாவின் தேவனால் எல்லாம் ஆகும். ஒருவேளை இந்த தலைப்பு உங்களுக்கு கேட்கும் போதே யோசிப்பீர்கள், இதனால் இதுல என்ன சொல்ல இருக்கிறார்கள், ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருவேளை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நமக்கு கர்த்தர் கொடுக்கிற நல் சத்தியத்தை நீங்கள் தயவு செய்து விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் இந்த கொரோனாவினுடைய பயங்கரமான இந்த வியாதியினுடைய பிடியிலே பயங்கரமாய் சிக்கிக் கொண்டு அநேகர் இன்றைக்கு உலகத்தில் மடிந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அதற்கு காரணம் ஆண்டவருடைய பெரிதான கிருபை, பிரியமானவர்களே. அதற்காக நாம் ஆண்டவருக்கு ரொம்ப
ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது, எல்லாம் ஆகும் என்று சொல்லும்போது, யாரால் எல்லாம் ஆகும்? உலகத்தில் எல்லாம் ஆகும் என்று சொல்லக்கூடிய ஒரே நபர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மற்றவர்களால் ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் ஆகும். ஒருவேளை அதிகமாக படித்திருப்பார்கள், அந்த படிப்பினால் சில காரியங்கள் அவர்களால் ஆகும். சில நேரங்களில் சிலருக்கு நல்ல பலன் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அந்த ஆரோக்கியத்தால் சில காரியங்கள் ஆகும். சிலருக்கு நிறைய சொத்து பத்துகள் இருக்கும், அது நிமித்தமாக சில காரியங்கள் அவர்களுக்கு ஆகும். சிலருக்கு பதவி நிமித்தமாக சில காரியங்கள் அவர்களுக்கு ஆகும். இப்படி பல காரியங்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் எல்லாம் ஆகும், அது யாரால் என்று கேட்டால், நான் அறிவிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தான் எல்லாம் ஆகும். இந்த தலைப்பின் பேரிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை நான் கொண்டு வரும்போது, நான் இதற்கு திறவுகோள் வசனமாக ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிக்கும் பொழுது தயவு செய்து கவனித்து கேளுங்கள். வேத புத்தகத்தை உங்கள் கையிலேயே நீங்கள் வைத்து நீங்களும் அந்த வசனத்தை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இதை சொன்னவர் யார் என்று கேட்டால் ஆண்டவரே சொல்லுகிறார். ஆபிரகாம், சாராள் இவர்கள் இருவரும் வயது சென்றவர்கள். ஆபிரகாம் வயதிலே முதிர்ந்தவராக இருக்கிறார். சாராள் தன் கர்ப்பம் செத்தவளாக காணப்படுகிறார்கள். இவருடைய வீட்டிற்கு ஆண்டவர் வந்து மம்ரேவின் சமபூமிக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து இவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறார். அந்த கேள்விக்கான பதில் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனால் எல்லா காரியங்களும் ஆகும் என்பதை இந்த சம்பவத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆபிரகாமும் சாராளும் இருவரும் தங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் உடையவர்களாக இருந்தார்கள். ஏறக்குறைய அவர்களிடத்திலே 318 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சொத்து பத்துகள் நிறைய இருந்தன. ஆடு மாடுகள், மிருகச்சீவங்கள் எல்லாம் இருந்தது. செல்வ செழிப்பிலே ஆபிரகாம் இருந்தார். சீமானா இருந்தார். மகாபிரவிய பிரபுவா இருந்தார். விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தார். ஒரு குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரே ஒரு குறைவு மட்டும்தான் அவரிடத்தில் இருந்தது. என்னவென்றால், அவருக்கு குழந்தை இல்லை. இந்த தம்பதிகள் குழந்தை இல்லாமல் நீண்ட காலங்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்கள் இருவரும் சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் சாராளுக்கு சற்று விசுவாசத்தில் ஒரு தளர்வு. நான் கிழவியா இருக்கிறேன், வயது முதிர்ந்தவளாக இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவள் சந்தேகிக்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சாரால் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும் போது நகைத்தாள். அடுத்த உற்பவ கால திட்டத்தில், அடுத்த வருஷத்தில் நான் உன்னுடைய வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும் போது ஆபிரகாமுக்கு 75 வயது. 75வது வயதில் இந்த வாக்கை கடவுள் கொடுக்கிறார். அவிசுவாசத்தின் நிமித்தமாக, சாராளுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவர் 25 ஆண்டு காலம் தள்ளி போட்டு ஆபிரகாமினுடைய 100வது வயதிலே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆண்டவரால் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் ஆகும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த சம்பவத்தில் இந்த அருமையான குடும்பத்திற்கு ஆகாது என்று நினைத்த அந்த குடும்பத்திற்கு ஆகும் என்று தேவன் திட்டமாக சொன்னார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு பீதியிலே, கவலையிலே, பயங்கரமான ஒரு கஷ்டத்திலே மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸினுடைய காரியங்கள் எப்பொழுது நிறைவேறும், எப்பொழுது சகஜ வாழ்க்கைக்கு நாம் திரும்புவோம், என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று இன்று வரையிலும் அதிக பயமும் பீதியும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை கொரோனாவினால் அநேகரை கொல்ல ஆகும், தேவன் ஒரு நொடி நினைத்தால் போதும் இந்த உலகம் முழுவதுமாக அவருடைய சுகத்தை கண்டிப்பாக அனுப்ப முடியும். அப்படி அனுப்புகிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த அருமையான நேரத்தில் ஒன்றை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். உலகம் முழுவதற்கும் நமது ஆண்டவராகிய கர்த்தர் அறிவிக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் எல்லாம் ஆகும்
என்று தைரியமாய் கர்த்தர் வாக்குரைக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இது பலிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் யோபு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்கள், யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலமும் உம்மால் ஆகும். யோபு ஊர்ஸ் தேசத்திலே வாழ்ந்த ஒரு அருமையான தெய்வ மனிதன். அவரை குறித்து வேதம் சொல்றது, அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சொத்து பத்துக்களை குறித்து வேதம் விவரிக்கிறது. அவருக்கு 7000 மாடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர் மாடுகள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்தது, 7 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள், 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நிறைய வேலைக்காரிகள் இருந்தார்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தார் யோபு. நெய்யினால் தான் கை கழுவார் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உள்ள ஒரு மனிதன். ஆனால் அவருக்கு திடீரென்று சம்பவித்தது என்ன? பிசாசினால் ஒரு பெரிய சோதனை. எல்லாமே அவரை விட்டு போய்விட்டது. அது மட்டுமல்ல, சரீரம் முழுதும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையும் அவருக்கு வியாதி, பருக்கள் நிறைந்தவராய் அதிகமாய் சரீரத்திலே கஷ்டப்பட்டார், மனதளவிலும் கஷ்டப்பட்டார். ஆனால் அவருக்கு ஒரு முடிவு ஆண்டவராகிய கர்த்தர் உண்டாக்கினார். என்னால் யோபுவே உன் வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்க ஆகும், நீ இழந்ததையெல்லாம் திரும்பவும் உனக்கு இரட்டத்தனையாய் கொடுக்க ஆகும் என்று ஆண்டவர் அவனை வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை கேட்ட அருமையான யோபு தெளிவாக சொல்கிறார், என் ஆண்டவரால் எல்லாம் ஆகும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்று நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் இறுதி வரையிலும் அவரால் எல்லாம் உங்களுக்காக செய்ய முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது நேரடியாக செய்திக்கு நேராக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய முதல் குறிப்பை நான் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேதத்தை நீங்கள் வாசித்தால் சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் எழுதுகிற ஒரு நல் வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்க கேட்போமே, வாசிக்கலாம். அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, கவனியுங்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்க வேண்டும். அன்றைக்கு செருபாபேலுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்முடைய தேவன் திரித்துவ தேவன் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக அவர் பரிமளிக்கிறார். அதிலே 3வது நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு அருளப்பட்டிருக்கிறவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் அருளப்பட்டிருக்கிற நோக்கம், அவரால் இந்த பூமியிலே எல்லாம் ஆகும் என்பதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது ஒரு வார்த்தையை சீஷரிடத்தில் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், நான் ஆலோசனைகளுக்குள்ளாக உங்களை நடத்துவார், உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு அவர் கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அவரை குறித்து வாக்கு பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருப்பது உண்மையானால், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்று அவரை அனுபவிப்பது உண்மையானால், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்களானாலும் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் பல விதங்களிலே இந்த பூமியிலே அவர் நமக்காக என்ன செய்கிறார் என்றால், நமக்காக எல்லா நிலைகளிலும் பல விதங்களில் அவர் காணப்படுகிறார். அவர் புறாவை போல் இருக்கிறார், அவர் தண்ணீரை போல் இருக்கிறார், அவரை பார்க்கும் பொழுது உங்களுக்காக அவர் நெருப்பை போல காணப்படுகிறார், அவர் பார்க்கும் போது திடீரென்று ஒரு தெய்வ தூதரை போல காணப்படுகிறார். எல்லா நிலைகளிலும் அவரால் இருக்க முடியும். ஆகினால் இவரால் எல்லாம் ஆகும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே சொல்லி தருகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில்
ஆண்டவரால் ஆகும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆவினால் ஒரு மனுஷனை கொல்ல ஆகும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அவனை குணமாக்க அவரால் ஆகும், அவனை சுகமாக்க அவரால் ஆகும், அவனை தேற்ற அவரால் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இல்லையோ அவரை கொடுப்பதற்கு அவரால் ஆகும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி இந்த வசனத்தின் வாயிலாக உங்களுக்கு தெளிவுற சொல்ல முடியாத நான் விரும்புகிறேன். இதை குறித்து நான் சொல்லும்போது வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினால் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த உதாரணம் என்னவென்றால், நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கலாமா? அப்படியே சிம்சோனும் அவன் அவனுடைய தாய் தகப்பனும் திம்னாத்துக்கு போவதற்காக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டுமல்ல, அவர்கள் திம்னாத் என்கிற திராட்சை தோட்டத்திற்கு நேராய் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று எதிராக வந்து, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. சிம்சோனின் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை, அவனுடைய பெற்றோருக்கு தெரிவிக்கவில்லை. இந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு முறை சிம்சோன் தேவ பலனும் பெற்றவன் திம்னாத்திற்கு போகிறான். திம்னாத் என்பது பெலிஸ்தியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அங்கே போகிறான். போகும்போது வழியிலே ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்த உடனே இவர் தன்னுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசிக்கிறான். ஆனால் அவர் பெலிஸ்திய பெண். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் பெலிஸ்திய பெண்களை திருமணம் செய்ய மாட்டார்கள். அது ஒரு விரோதமான ஒரு நாடு, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு மக்கள் அவர்கள். அதனால் அங்கிருந்து ஒரு பெண்ணை எடுப்பது கஷ்டமான காரியம். இருப்பினும் தன்னுடைய பெற்றோரிடத்தில் வந்து சொல்லி அவருடைய அனுமதியை பெற்றோர்களை அழைத்து போகிறான். பெற்றோர்கள் அவனோடு கூட போகிறார்கள். சிம்சோன் முந்தி செல்கிறான். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு திராட்சை தோட்டத்திற்குள்ளே நுழைகிற நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு பால சிங்கம், பலமுள்ள ஒரு சிங்கம், ஒரு வாலிபமான ஒரு சிங்கம் அவனை எதிர்பட்டு வருகிறது. இப்பொழுது யோசிக்கிறான், பெற்றோர்கள் பின்னால் வருகிறார்கள், பெற்றோர்களையும் அது தாக்கும், என்னையும் அது தாக்கும், இப்ப நான் என்ன செய்வது? இந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பலமாக வந்து இறங்கினார். இந்த சம்பவத்தை நான் படிக்கும் போது என் உடலெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது. ஒரு பிரச்சனை நிறைந்த நேரத்தில், ஒரு போராட்டம் நிறைந்த நேரத்தில், ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் உதவி செய்வதற்கு அந்த இடத்தில் யாரும் இல்லாத பட்சத்தில் அந்த திம்னாத்திலே, இந்த திராட்சை தோட்டத்திலே எதிரடியாக வந்ததான அந்த சிங்கத்திற்கு முன்பாக இப்பொழுது சிம்சோன் தைரியமாக நிற்கிறான். ஆவியானவர் அவன்மேல் வந்து இறங்குகிறார், வல்லமையாக வந்து இறங்குகிறார். அந்த வல்லமையினுடைய ஆவியானவர் வந்து இறங்குகிற அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், என் மகனே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். என்னுடைய ஆவி இருக்கிற வரையிலும் எதை குறித்து கவலைப்படாதே, தைரியமாயிரு, என் பலன் உண்மையில வந்து இறங்குகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின உடனே அந்த சிங்கத்தை என்ன செய்தான் என்றால் அவனுடைய வாயை பிடித்து கிழித்து போட்டான். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஆம், உன் ஆண்டவர் உனக்கு செய்வது எதுவானாலும் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய ஆவினால் தான் எல்லாமே ஆகும். சிம்சோன் யோசிக்கிறான், ஆண்டவரே, நீர் மட்டும் இல்லை என்றால் இந்த சிங்கமானது என்னை கிழித்து கொன்று போட்டு இருக்கும், என் பெற்றோர்களையும் கொன்று போட்டு இருக்கும், 3 பேரும் நாங்கள் செத்திருப்போம், எங்கள் குடும்பமே அழிந்து போயிருக்கும். ஆனால் ஆவியானவர் எங்களை காப்பாற்றினீர், என்னை காப்பாற்றினீர், என் மேலே உடைய பலனை அனுப்பினீர். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய குடும்பம் வாழ்வது கர்த்தருடைய கிருபையினால். உங்களிலே ஒருவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தாலே இவ்வளவு பெரிய வல்லமை நடக்குமானால், ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் குடும்பம் பெற்றிருக்குமானால் உங்கள் குடும்பமே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு கூச்சப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இதை குறித்து அவர்களுக்கு ஒரு உண்மையாகவே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அன்பானவர்களை ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருடைய வீட்டிலும் ரேஷன் கார்டு இல்லாத வீடுகள் எங்கேயுமே இருக்காது. அதுபோல ஒவ்வொருடைய வீட்டிலையும் கூட பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெற்றிருக்கிறவர்களாக
நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். எனவே சிம்சோன் அந்த நேரத்தில் தேவ ஆவியை பெற்று அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான், கொன்று போட்டான். அந்த சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. அவனுடைய பற்களுக்கு முன்பதாக அவன் காயப்படவில்லை, அது அவனை பீறவில்லை, அவனை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக சிங்கம் செத்து போனது, சிம்சோன் சாகவில்லை. இன்றைக்கும் கூட இந்த கொரோனாவினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அநேகர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர்கள் மேல் முழுதுமாய் நெல்லிடுமானால் அந்த நன்மைய தீமையான காரியங்கள் வராது. இன்றைக்கு உங்களுக்கு இந்த காரியங்கள் வராததற்கு ஒரே காரணம் வேறு ஒன்றுமல்ல பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் வாழ்க்கையோடும் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உலக பிரகாரமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இதற்கு ஒப்புமையாக சொல்ல விரும்புகிறேன். ஒலிம்பிக்கினுடைய பெரிய ஒரு பந்தயம் ஒன்று நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். உலகத்திலேயே அது பெரிய ஒரு பந்தயம். அது ஒலிம்பிக் போட்டி என்பது எல்லாரும் விரும்பி உலகம் முழுதும் பார்க்கிற ஒரு பந்தயம். அது அந்த ஒலிம்பிக் போட்டியிலே உயரம் தாண்டுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டி ஒன்று இருக்கிறது. அந்த உயரம் தாண்டுதலில் அநேகரை அவர்கள் தேர்வு செய்து அகில உலகத்தில் இருக்கிற நாடுகளை அதை பங்கேற்க வைத்தார்கள். அதில் இந்தியாவும் பங்கு கொண்டது. இந்தியாவிலிருந்து ஒருவர் போனார். அந்த வாலிபர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலை இழந்தவர். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உயரம் தாண்டுவதற்கு 2 கால்கள் வேண்டும், ஆனால் இவர் ஒரு கால்களோட கூட எப்படி போய் உயரம் தாண்டுவார்? எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். அவருடைய பயிற்சியாளர் சொன்னார், தைரியமாயிரு, உன்னை எந்த விதத்திலேயும் தோல்வி அடையாதபடி உனக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன், தைரியமாய் நீ தாண்டலாம், தைரியமாய் நீ வெல்லலாம், தைரியம் ஊட்டிக்கொண்டே இருந்தார். இப்பொழுது போட்டியினுடைய அந்த நேரம் வந்தபோது 2 கால்களை உடையவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கால் உடையவராக இந்த வாலிபர் இருக்கிறார். எல்லாரும் யோசிக்கிறார்கள், 2 கால் உடையவர்களாக நாங்களே ஜெயிப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு கால் உடையவன இந்த சகோதரன் எப்படி ஜெயிக்க போகிறார்? ஒரு பெரிய ஆச்சரியமும் ஒரு கிண்டலும் கேலியுமாக அவரை பார்த்தார்கள். ஆனால் கவனியுங்கள், போட்டி ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் உடனே அந்த இடத்தில் அவர்கள் போட்டியிலே அவர்களை இப்பொழுது தாண்டுவதற்காக அவர்கள் ஓட செய்த போது ஓடி வந்து தாண்டினார்கள். எல்லா கேமராக்களும் அவர்களையே படம் பிடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் கவனித்தால் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டுகிற அளவிற்கு யார் ஜெயிக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்களோ, யாரால் இது முடியாது என்று நினைத்தார்களோ அந்த மனிதன் தான் ஜெயித்தார். அவருடைய பெயர் தெரியுமா? அவருடைய பெயர் மிஸ்டர் மாரியப்பன். அன்பானவர்கள், ஒரு தமிழ் வாலிபன் இந்த போட்டியில் உயரம் தாண்டுதலை ஜெயித்து பரிசு பெற்றார், பதக்கம் பெற்றார். எல்லாரும் எழுந்து கை தட்டினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி இது சாத்தியமானது? அன்பானவர்களே, தன் மனதிலே அவர் நினைத்தது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு ஒரு காலையில் என்பது உண்மைதான், ஆனால் இன்னொன்று தைரியம் என்று எனக்கு ஒன்று இருக்கிறது. ஆகினால் பெற்ற பயிற்சி எனக்கு உதவி செய்யும். என்னுடைய பயிற்சியாளர் என்னை ஊக்குவித்திருக்கிறார், நிச்சயமாக ஜெயிப்பேன் என்று சொல்லி உத்வேகத்தோடு கூட அந்த போட்டியில் கலந்து கொண்டு அவர் வெற்றி பெற்று பதக்கம் பெற்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பாரானால், அவர் உங்கள் மேல் நிழலாடுவாரானால், அவர் உங்களை அபிஷேகித்திருப்பது உண்மையானால் நீங்கள் கூட எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆவினால், பரிசுத்த ஆவினால், தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். நீங்கள் கர்த்தரை உண்மையான முறையில இந்த விசுவாச வார்த்தை அறிக்கை செய்வீர்களானால் நிச்சயமாகவே இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. அடுத்தபடியாக 2வது குறிப்பை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். அது என்னவென்றால், சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் விதமாய் வாசிக்கிறீர்கள். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும். கவனிங்கள், அவர் என்றால் யார்? தேவன். தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் சொல்ல ஆகும். உன் கடவுள் சொன்னால் அது ஆகும். உன் இயேசு சொன்னால் ஆகும். தேவன் சொன்னால் அது ஆகும். ஏனென்றால் அவரால் எல்லாமே கூடும். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல சொல்ல என்ன சொன்னாலும் சரி அது அப்படியே ஆகும். அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பேசுகிறோம், ஆனால் நம்முடைய பேச்சிலே வல்லமை இருக்கிறதா என்று கேட்டால் வல்லமை நம்முடைய பேச்சிலே கிடையாது. வல்லமை இருப்பதை போல பேசலாம், ஆனால் தேவ வல்லமை அவருடைய வாயின் வார்த்தையில இருக்கிறது என்பதை நீங்களும் நானும்
தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இதற்கான ஒரு உதாரணத்தை நான் இப்பொழுது கையாள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30, 31, 32 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது நீங்கள் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே செய்தார்கள். அவர் சொன்னபடியே, தங்கள் ஆண்டவராகிய இயேசு சொன்னபடியே செய்தார்கள். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். எருசலேமிலே ஆண்டவராகிய கர்த்தர் பவனி வர வேண்டும் என்று விரும்புகிறார். எருசலேமிலே அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவர் ஒரு வாரத்திற்கு பிறகு அவருடைய மரணம் சம்பவிக்க இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே தான் மரிப்பதற்கு முன்பதாக எருசலேமை ஒருமுறை பார்வையிட வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் எனக்கு பயணம் செய்வதற்கு, பவனி செல்வதற்கு ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் கட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அது எங்கே இருக்கும் என்றும் சொல்லுகிறார். நீங்கள் போகிற கிராமத்திற்கு போகும்போது எதிரே இருக்கிற கிராமத்துல அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்கும். அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவேளை அவருடைய எஜமான் உங்களை பார்த்து, இது ஏன் அவிழ்க்கிறீர்கள், இது என்னுடையது, எதற்காக என்னை கேட்காமல் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அன்பானவர்களே, அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். இந்த வார்த்தையின்படியாக அப்படி சொன்ன வார்த்தை கேட்ட உடனே அந்த எஜமான் என்ன செய்கிறான் தெரியுமா? உடனடியாக நீங்கள் ஆண்டவருக்காக கொண்டு போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யும்படியாக விரும்புகிறேன். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையிலும் கூட, நமக்கும் கூட அவர் ஏதாவது ஒன்றை சொல்லி இருப்பது உண்மையானால், உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருப்பது உண்மையானால், அது அப்படியே உங்களுக்கு ஆகும், அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அதை அப்படியே விசுவாசியுங்கள். இந்த சம்பவத்தில் நீங்கள் கவனித்தீர்களா? எதிரே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் இருவழி சந்தியில கட்டி இருக்கிறது எங்கேயோ இருக்கிற தேவனுக்கு தெரிகிறது உண்மையானால், உன் வாழ்க்கையிலும் கூட உனக்கான ஆசீர்வாதங்கள் உனக்கு எங்கே இருக்கிறது என்பதை அறிந்த ஒருவர் உன்னோடு கூட இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரால் செய்ய முடியும். அவருடைய வாக்கிலே அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வாக்கு மாறாதது. அந்த வாக்கை நீ விசுவாசிப்பாயானால் உன் வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறபடியாகவே உனக்கு நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். 34ஆம் வசனத்தையும் 35ஆம் வசனத்தையும் அதே அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் விரித்து இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். பார்த்தீர்களா? இந்த சம்பவத்தில் நீங்கள் கவனித்தால் என்ன நடந்திருக்கிறது? ஆண்டவரிடத்தில் அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்த போது அதன் மேல் வஸ்திரம் விரிக்கப்பட்டது. இதுவரையிலும் அழுக்கு மூட்டைகளை சுமந்து கொண்டிருந்த அந்த கழுதை இப்பொழுது தூய வஸ்திரம், புதிய வஸ்திரம், விலையுயர்ந்த வஸ்திரங்கள் அது மேல் போர்த்தப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய முந்தின வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் உனக்கு இல்லையோ அவைகளெல்லாம் உன் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுப்பார் என்பதில் எல்லளவேனும் சந்தேகம் இல்லை என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் நான் உங்களுக்கு வலியுறுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதற்கும் ஒரு உதாரணத்தை கையாள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது இந்த சம்பவத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி உலகத்தில் இருக்கிறது நியூயார்க்கிலே. அது என்னவென்றால், அதாவது நயகரா என்கிற ஒரு நீர்வீழ்ச்சி. மிக உயரத்திலிருந்து அந்த நீர்வீழ்ச்சியானது விழுந்து கொண்டே இருக்கும். அப்படி விழும்போது அந்த நீர்வீழ்ச்சி விழுகிற அந்த இடமானது மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் விழும்போது பேரிரைச்சலோடு கூட அந்த சத்தம் பயங்கரத்தை உண்டாக்கும். அதை கண்டுகளிக்கிற டூரிஸ்ட்மார்கள், அங்கே போகிறவர்கள் அதை பார்க்கும்போது அந்த சுற்றுலா பயணிகள் பார்த்து அளவி பயந்து போவார்களாம். இது என்ன இவ்வளவு பயங்கரமான இறைச்சலோடு கூட விழுகிறது என்று சொல்லி. ஆனால் அந்த பயத்தினுடைய அகோரமான அந்த தாண்டவத்திலே
ஒரு மனிதன் என்ன செய்வான் என்றால், அங்கே என்ன செய்வான் என்றால், ஒரு கயிறை கட்டி இந்த புறத்திலிருந்து அந்த புறத்திற்கு அந்த நீர்வீழ்ச்சி விழுகிற இடத்திலே அந்த கயிறை கட்டி விட்டு அதன் மேல் ஒற்றை காலை வைத்து இன்னொரு காலை மறுபடியாக வைத்து அங்கே நடந்து அந்த பக்கமாக போவான். அது ஆச்சரியமா இருக்குமா? எல்லாரும் கைகளை தட்டி ஆரவரித்து அவனுக்கு ஏராளமாக பணம் கொடுப்பார்களாம். இந்த பணத்தை வைத்துதான் அவன் தன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால், அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் அப்படி எல்லாம் அங்க இருந்ததான எல்லா டூரிஸ்டர்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் என்ன செய்தான், இந்த புறத்திலிருந்து அந்த புறமாக கடந்து போன போது எல்லாரும் கைதட்டி அவனை பாராட்டினார்கள். இப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், அந்த புறத்திலிருந்து இந்த புறமாக வரும்போது அவன் யோசித்தான், உங்களில் யாருக்காக தைரியம் இருக்குமானால் நீங்கள் வாருங்கள், உங்களை நான் சுமந்து கொண்டு இந்த கயிற்றின் மேல் நடந்து அந்த பக்கம் நான் போவேன் என்று ஒரு பெரிய ஒரு சவால் விட்டான். அதை கேட்ட மக்கள் சொன்னார்களாம், இந்த விளையாட்டு எங்களுக்கு வேண்டாம், இது ஆபத்தான காரியம், இதில் நாங்கள் விழுந்தால் எங்கே இருப்போம் என்றே எங்களுக்கு தெரியாது, இவ்வளவு பயங்கரமான நீர்வீழ்ச்சியிலே நாங்கள் உங்களோடு கூட வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அங்கே ஒரு சிறுவன் இருந்தான். அவன் சொன்னான், நான் வருகிறேன் என்று சொன்னான். எல்லாரும் சொன்னார்கள், வேண்டாம், நீ சின்ன பையன், போற, நாங்களே பயப்படுறோம், நீ ஏன் போற? அப்பொழுதுதான் அவன் சொன்னான், நீங்க பயப்படலாம், நான் பயப்படல, என்ன அனுப்புங்கன்னு சொன்னான். உடனடியாக அவனை தூக்கி தோல் மேல் வைத்துக் கொண்டு அந்த மனிதன் அந்த கரையை கடப்பதற்காக அந்த இடத்திலிருந்து அந்த கயிற்றிலே நடந்து வருகிறான். எல்லாரும் பார்த்து அப்படி கண் கொட்டாமல் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன ஆக போகிறதோ தெரியவில்லை. விழுந்தால் 2 பேருமே செத்து போவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அவன் இந்த பக்கத்திற்கு வந்து சேர்ந்தான். எல்லாரும் கைகளை தட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த குழந்தையை பிடித்துக் கொண்டார்கள். எப்படி இந்த மனுஷனோடு தைரியமாய் நீ போனான்? எப்படி இந்த தைரியம் உனக்கு வந்தது? உன்னால் இது இப்படி முடிந்தது, உனக்கு எப்படி இது சாத்தியம்? அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னை சுமந்து கொண்டு போனது வேறு யாரும் அல்ல, என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். அவர் என்னை விட்டுற மாட்டார், என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளையாக என்னை இந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து விடும்படி விட மாட்டார். அவருக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கிறது, அவரால் கூடும் என்று அவள் சொன்ன போது, நீ அவருடைய பையனா, அதனால் தைரியமாய் போனாயா? ஆச்சரியப்பட்டார்கள். நிறைய பணம் அவனுக்கும் கொடுத்தார்கள். நிறைய பணம் அந்த மனுஷனுக்கும் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே அவர் சொல் ஆகும், கட்டளை நிற்கும் இந்த வார்த்தையின்படி நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவரால் எல்லாம் ஆகும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். அபிஷேகத்தோடு கூட தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். யார் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு ஏமாந்து போய் சில நேரங்களிலே சொன்னவர்கள் உனக்கு எதையும் செய்யாதபடி உன்னை கை கழுவின சூழ்நிலையிலே ஒருவேளை நீ மாறிவிட்டு இருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம், ஏமாற்றத்தை நீ சந்தித்து இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ விரக்தி அடைந்திருக்கலாம், பிரம்மை பிடித்ததை போல இருக்கலாம், நம்பினவர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிடாதவர். தேவன் சொல்ல ஆகும், தேவன் சொல்லால் எல்லாமே ஆகும் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த அனுபவத்தை உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். 3வது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள் 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் நீர் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலிருந்து சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கவனியுங்கள், இந்த சம்பவத்தில் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கரத்தினால் ஆகும். இதை நான் உங்களுக்கு சொல்லும் போது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு சந்தோஷம் என்னவென்றால், ஆண்டவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகுமா? கர்த்தர் நமக்கும் 2 கரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த கரங்களினால் சில காரியங்கள் ஆகிறது, சில காரியங்கள் ஆகிறது இல்லை. இந்த கரங்களால் தீமை நடக்கிறது, சில நேரங்களில் நன்மை நடக்கிறது. நன்மையும் தீமையும் இந்த கரத்திலே நாம் செய்கிறோம். லஞ்சம் வாங்குகிறோம், இந்த கரத்தினால் திருடுகிறோம், இந்த கரத்தினால் கொலை செய்கிறோம், இந்த கரத்தினால் பலவிதமான தீங்கான காரியங்களை செய்கிறோம். பிறரை சுட்டி காண்பித்து அவர்களை நாம் கேலியாக கிண்டலாக பண்ணுகிறோம். பல விதங்களில் இந்த கரங்களை நாம் பயன்படுத்துகிறோம்.
அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது நன்மை நிறைந்த கரம். ஆண்டவர் எங்கே போனாலும் அவருடைய கரத்தை பயன்படுத்துவார். இதில் ஒரு குருடன் வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உடனடியாக நீ பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். உடனே அவர் தன்னுடைய கரத்தை எடுத்து அவன் கண்களிலே வைத்து நீ பார்வையடைவாயாக என்று சொல்கிறார். சப்பானியை பார்க்கும்போது அவனை தூக்கிவிட்டு எழுந்து நட என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய கரத்தை கொண்டு அற்புதம் செய்கிறார். ஜனங்கள் எல்லாரும் பசினால் 3 நாட்கள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலே அவர் கரங்களிலே ஒரு 5 அப்பம் 2 மீன் கொடுக்கப்படுகிறது. வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதிக்கிறார். அது என்ன நடந்தது? 5000த்திற்கும் அதிகமான ஜனங்களுக்கு அந்த 5 அப்பமும் 2 மீனும் அவர் கரத்திலிருந்து போனதினால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அது கடையில் இருந்த போது ஆசீர்வதிக்கப்படவில்லை. அது அவனுடைய தாயிடத்தில் வந்த போது ஆசீர்வதிக்கப்படவில்லை. அந்த பையன் கொண்டு வந்த போதும் அவன் கரத்திலும் அந்த ஆசீர்வாதம் வரவில்லை. அந்த 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 அப்பமும் மீனும் சீஷரிடத்தில் போனது, அப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இல்லை. ஆண்டவருடைய கரத்தில் போன போதுதான் ஆசீர்வாதமாய் மாறினது. உங்கள் வாழ்க்கையில் கூட தேவனுடைய கரத்தில் நீங்கள் கொடுப்பீர்களானால் நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதில் எல்லளவேனும் சந்தேகம் இல்லை. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த உதாரணம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால், இங்கே கவனியுங்கள், கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை. அந்த வார்த்தை திரும்ப உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒருமட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். இந்த சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள். இந்த சம்பவத்தில் என்ன தெரியுமா? ஒரு தேசத்தினுடைய ராஜா ஆகாப் தேசத்திலே மழை வராதபடிக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தின் காலகட்டத்தில் மழை வராது என்று சொல்லி எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் தெரியவில்லை. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஆகாப்பை எலியா சந்திக்கிறார். எலியா சந்திக்கும் போது எலியாவின் இடத்திலே ஆகாப் உற்று பார்த்து என்ன பேச வந்திருக்கிறார் என்று கேட்கிறார். அப்போது எலியா சொல்லுகிறார், ஒன்றுமல்ல, நீ என்ன செய்யுங்கள், உங்களோட ரதத்தை பூட்டிக் கொண்டு, குதிரை பூட்டப்பட்ட இந்த ரதத்தை பூட்டிக் கொண்டு நீங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்யுங்கள், இப்பொழுது நீங்கள் போங்கள், நீங்கள் உடனடியாக இங்கிருந்து கிளம்பி போங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த ஆகாப் என்ன செய்கிறான்? இவன் ஏன் என்னை வற்புறுத்துகிறான் போக சொல்லி, இவன் ஏன் என்னை போக சொல்லுகிறான் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். உடனே எலியா சொன்னால் நடக்கும் என்றால் எலியா தீர்க்கதரிசி, எலியாவின் மேலே ஆண்டவர் இருக்கிறார், அவன் சொன்னால் நடக்கும் என்று சொல்லி உடனே ரதத்தை பூட்டிக் கொண்டு வேகமாய் அவன் தன்னுடைய அரண்மனைக்கு நேராக ஓடுகிறான். வேகமாய் ரதம் ஓடி வருகிறது. அதற்கு முன்பாக எலியா மிக வேகமாக ஓடுகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் சாதாரணமாய் ஓடுகிறதை விட மிக வேகமாய் ஓடுகிறான். இந்த சம்பவத்தை கவனித்தீர்களா? ஆண்டவருடைய கரத்தினால் எல்லாமே ஆகும். பிரியமானவர்களே, இந்த எலியாவை ஆண்டவர் கொண்டு போகிறார். இப்பொழுது அங்கே ரதத்திலே போன அந்த மனிதன் அரண்மனைக்கு போய் சேர்ந்த உடனே மழை கருத்து வருகிறது. அதுக்கு முன்பாக இந்த எலியா என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவை பார்த்து, நீ கிழக்கு முகமாய் போய் கடற்கரையின் பக்கமாய் நின்று என்ன செய், கவனித்து பார், ஏதாவது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், அவருடைய கரத்தினால் ஏதாவது நடக்கும். இவன் போய் பார்த்து சொல்லுகிறான். 7 முறை பார்த்து விட்டு 7வது முறை வந்து சொல்லுகிறான், உள்ளங்கை அளவுக்கு ஒரு மேகம் மட்டும் இருந்திருக்கிறது. அப்பொழுது எலியா சொல்லுகிறார், உள்ளங்கை அளவுக்கு மேகம் வருவதற்கு கர்த்தருடைய கரத்தால் ஆகும் என்றால் அந்த மேகத்தை பெரிதாக மாற்றி மழை வரக்கூடிய சாத்தியத்தை கர்த்தரால் உண்டு பண்ண முடியும் என்பதை முழுவதுமாய் நம்புகிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கும் கூட நிச்சயமாய் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்ன வார்த்தையை உங்களுக்கும் நிரூபிப்பார். எது உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்ற நிலையில நீங்கள் இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். கண்டிப்பா இது உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் எல்லளவேனும் சந்தேகம் இல்லை.
நான் திரும்பவும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கரத்தினால் எல்லாமே ஆகும். ஏனென்றால் அவருடைய கரம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய கரத்திற்கு முன்பதாக எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் நம்பினால் அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மீண்டுமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். ஒரு அருமையான, அதாவது பெரிய விசேஷித்த ஒரு மருத்துவர் ஒருவர் இருந்தார் நம்முடைய இந்திய தேசத்திலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே. அவருடைய பேர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பதார். மிக பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர். அவர் செய்யாத சர்ஜரிகளே இல்லை. அவர் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு பெரிய டாக்டராக கருதப்பட்டார். அவர் பிரசித்தி பெற்ற அந்த டாக்டர் ஒரு நாள் அவரே வியக்கும்படியான ஒரு சம்பவத்தை அவர் பார்த்தார். அது என்னவென்றால், ஒரு பிரசவத்திற்காக வந்த ஒரு ஸ்திரீக்கு அவருக்கு பிரசவத்திற்கு முன்பதாக அந்த தலைப்பகுதியானது வர வேண்டியதற்கு பதிலாக குழந்தையினுடைய கால் வெளியே நீட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது அங்கிருந்த டாக்டர்கள், நர்சுமார்கள் எல்லாம் இதை அறுவை சிகிச்சை செய்தால் கூட ஒன்று தாய் பிழைப்பார்கள், இல்லைன்னா பிள்ளைதான் பிழைக்கும். எப்படி இந்த பிரசவத்தை இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நடத்தப்பட போகிறதோ தெரியவில்லையே என்று யோசித்து கண் கலங்கி கொண்டிருக்கிற நிலையிலே இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இடத்தில் சென்றது. மதிப்பிற்குரிய திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை யோசித்துக் கொண்டே என்ன செய்தார் என்றால், எப்படி இந்த காரியத்தை செய்வது? அவர்கள் எல்லாரும் யோசிக்கிறார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் யோசிக்கிறார் என்றால் ஏதோ அவரால் ஆகும் யோசிக்கிறார்கள். இது ஆபரேஷன் இல்லாமலேயே இந்த குழந்தை இந்த வயிற்றுக்குள்ளே போக வேண்டும், கர்ப்பப்பைக்குள் போக வேண்டும் என்றால் என்ன செய்வது யோசித்துக் கொண்டிருந்தவர். அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தது. அவர் புகைப்பிடித்துக் கொண்டே யோசித்துக் கொண்டே இருந்தார். என்ன செய்யலாம் அப்படி புகைப்பிடித்துக் கொண்டே இருந்த அவர் திடீரென்று என்ன செய்தார், அந்த புகையினுடைய, அதாவது அந்த சிகரெட்டினுடைய துண்டை நெருப்போடு கூட அந்த குழந்தையினுடைய காலில் வைத்தார். அந்த உஷ்ணம் பட்டவுடனே அனிச்சை செயலாக உடனடியாக குழந்தை விடுக்கென்று குழந்தை காலை உள்ளே எடுத்துக்கொண்டது. காலை உள்ளே எடுத்துக்கொண்ட உடனே டாக்டர் சொன்னார், உடனடியாக இந்த சகோதரிக்கு பிரசவத்தை பாருங்கள், இப்பொழுது நல்ல பிரசவம் அவர்களுக்கு நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். வெளியே வந்து இந்த காலை உள்ளே அனுப்புவதற்கு இந்த மனிதன் சமயோசிதமாக யோசித்து அந்த சூட்டை வைத்த உடனே குழந்தை அந்த காலை உள்ளே இழுத்துக் கொண்டது. இது டாக்டர் ராதாகிருஷ்ணனால் மட்டும்தான் ஆகும். இது அவர் கரத்தால் நடந்த ஒரு பெரிய மிராக்கிள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒன்றை செய்தவரை இன்றளவும் புகழ்கிறோம். உண்மையாகவே ஒரு பெருமைக்குரியவர் தான். ஆனால் இந்த முழு உலகத்திலும் எல்லா மக்களுக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் உறுதியோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இறுதியான ஒரு குறிப்பை நான் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னவென்றால், மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு தகப்பன் ஒரு மகனை அழைத்துக் கொண்டு வேலையோடு கூட அந்த மகனை கூட்டிக் கொண்டு வருகிறான். அந்த மகன் அலைகழிக்கிறான், அவனோட வாயிலை நுரை தள்ளுகிறது, பல்லை கடிக்கிறான். அவனுக்குள்ளே பிசாசுகள் இருக்கிறது, ஊமையும் செவிடுமான பிசாசு இருக்கிறது. அது எத்தனையோ இடங்களில் அவன் கொண்டு போய் அவன் சுகமாகவில்லை. இந்த சூழ்நிலையிலே அவன் மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த மகனை இயேசு இருக்கிற இடத்திற்கு கொண்டு வருகிறான். அப்பொழுது இயேசுவை பார்ப்பதற்கு முன்பதாக சீஷர்களை அவன் முன்பாக பார்க்கிறான். இப்பொழுது அவன் என்ன செய்தான், சீஷர்களும் ஆண்டவரோடு தான் இருக்கிறார்கள். அப்படியானால் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போலதானே இருப்பார்கள். ஆகினால் அவர் அற்புதம் செய்வார்கள், அவரோடு இருக்கிறவர்களும் அற்புதம் செய்வார்கள் என்று யோசித்து நேரடியாக சீஷரிடத்தில் போய் சொல்கிறான், ஐயா, என்னுடைய மகனுக்கு நீண்ட காலங்களாக பிசாசு பிடித்திருக்கிறது. அவன் கீழே தள்ளி நுரைத்தள்ளி கீழே விழுவான், பல்லை கடித்துக் கொள்வான். அவனை யாராலும் சுகமாக்க முடியவில்லை. உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், இவனை சொஸ்தமாக்குங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள், இது என்ன செவிடும் ஊமையுமான ஆவி, கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. 3.5 வருஷங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு ஆவியின் ஓட்டினதை நாம் பார்க்கவே இல்லையே, இதை எப்படி ஓட்டுவது தெரியவில்லை அவர்களுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆண்டவராக இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான், ஐயா, என்னுடைய மகனை இங்கே கொண்டு வந்தேன், இந்த பிசாசை விரட்டும்படியாக கேட்டேன், இவர்களால் ஒன்றுமே முடியவில்லை. இவர்கள் உன்னோடு கூட 3.5 வருஷங்களாக இருக்கிறார்கள், ஆனால் இவர்களால் முடியவில்லை.
என்று சொல்லி அவன் வருத்தப்பட்டு அந்த விஷயத்தை சொல்கிறான். ஆண்டவருக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த அற்புதத்தை செய்யக்கூட இவர்களால் முடியவில்லையா? அப்பொழுது முதலாவதாக அந்த மனிதனிடத்தில் கேட்கிறார், உனக்கு விசுவாசம் இருக்குமானால் நிஜமாகவே உன் மகன் இப்பொழுது சுகமாவான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசத்தினால் உங்களுக்கு எல்லாமே ஆகும் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவனை பார்த்து, கவலைப்படாது, உன் மகன் இப்பொழுது சுகமாவான். பிசாசு பிடித்த அந்த மகனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ இவனை விட்டு போ என்று சொன்னார். அலைகழித்துக் கொண்டிருந்துதான் அந்த பிசாசினுடைய கிரியைகள். இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில், விசுவாசத்தோடு கூட சொன்ன ஒரே வார்த்தையில் அந்த பிசாசு அவனை விட்டு ஓடி போனது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் ஒன்றை நான் திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் எல்லாமே ஆகும். ஆகவே கவனிங்கள், விசுவாசித்தால் எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவர்களால் எல்லாமே ஆகும். நீங்கள் இந்த நாளிலும் கூட இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சம்பவம் வேதத்தில் தானே இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகினால் உங்களுக்கு திரும்பவும் ஒன்றை சொல்லி வலியுறுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரால் எல்லாம் ஆகும். இப்பொழுது வந்திருக்கிற இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ் கிருமியினால் ஒன்றே ஒன்றுதான் ஆகும். அது யாரிடத்தில் வந்தாலும் அவர்களை கொன்றுவிடும், அவர்களை சாகடித்து விடும். வேறு ஒன்றும் அதையெல்லாம் செய்ய முடியாது. அந்த கிருமிக்கு அந்த வல்லமை மட்டும்தான் உண்டு. ஆனால் நமது ஆண்டவருக்கோ எல்லா விதமான வல்லமையும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. நீ விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். விசுவாசித்தால் தேவன் பேரில் விசுவாசம் உடைய மகனாய் இருப்பாயானால் நிஜமாகவே சொல்லுகிறேன், கண்டிப்பாக விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே ஆகும். இந்த 4 குறிப்புகளையும் மனதில் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே நிச்சயமாக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுதும் நான் இந்த செய்தி நிறைவு செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த செய்தியை நிறைவு செய்யும் போது விசுவாசத்தோடு என்னோடு கூட நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு ஆகும் என்று சொல்லி நான் நிறைவு செய்யும் போது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி என்னோடு கூட, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவர் நிச்சயமாய் எங்களுக்கு ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஆகும். கண்களை மூடுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அன்பிற்கிறார், எல்லாம் உம்மாலாகும். ஆண்டவரே, இந்த பூமியிலே ஒரு வைரஸ் கிருமியானது ஆண்டவரே எனக்கு ஆகும் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக உலகம் முழுவதுமாய் தாண்டவமாடி உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உயிரை வேட்டையாடி ஆண்டவரை கொன்று குவித்து இருக்கிறது. அதனால் கொல்ல மட்டும்தான் ஆகும் ஆண்டவரே. ஆனால் கொல்கதாவின் தேவனாகிய எங்கள் ஆண்டவரா எல்லாமே ஆகும் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த நாளில் பேசின வார்த்தைகளின்படி உமது பிள்ளைகளுக்கு எல்லாம் உம்மால் ஆகும் என்கிற விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். நோயின் கிருமியினால் தாக்கப்பட்டு ஆண்டவரே அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இந்த சத்தியமானது அநேகரை உயிர்ப்பிப்பதாக ராஜா. நோயின் கிருமிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கிருமிகளை அழித்து உலகம் முழுவதும் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய், சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய், நோயற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் ஜனங்களை திருப்ப உடைய திருக்கரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் வல்லமை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆராதனைக்கான இறுதி ஜெபத்தை நமத்தில் இருக்கிற அன்புக்குரிய ரெவரண்ட் பால் மகிமைதாஸ் அவர்கள் செய்ய எனக்கு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த ஆராதனை முடியும். நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாய் தகப்பனே, இன்றைய தினத்துல ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கொல்கதாவின் தேவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே, கொரோனா என்கிற ஒரு வைரஸ் ஒரு மனிதனை கொல்லுவதற்காக மட்டுமே ஆண்டவரே இன்றைக்கு உலகில் பரவி கொண்டிருக்கிறது தகப்பனே. இருப்பினும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆறுதலாய் பேசியிருக்கிறீர். ஒரு வைரஸினால் ஒரு மனிதனை கொல்ல மட்டும்தான் முடியும், ஆனால் எங்களுடைய தேவனால் ஆண்டவரே அந்த வைரஸ் கொண்ட மனிதனையும் உயிரோடு எழுப்ப முடியும் என்று நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, தேவனுடைய ஆவியினால் ஆண்டவரே கூடும் என்று பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் கூடும் என்று பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் கூடும் என்று பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தினால் ஆண்டவரே கூடும் என்று பேசியிருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல ஆண்டவரே விசுவாச குறைவு இருந்தால் அவைகளை நீர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, அவருடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதெல்லாம் தன்னுடைய தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமோ ஆண்டவரே, இந்த 4 காரியங்களையும் பற்றி கொண்டு ஆண்டவரே உம்மை இறுதி வரையிலும் உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு போதித்த உம்முடைய தாசனை நீர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. இன்னும் அதிகமான வேதத்திலுள்ள ரகசியங்களை எங்களுக்கு போதிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறேன். அவருக்கு நல்ல வாழ்நாளை கொடுங்க. இந்த வார்த்தைகள் ராஜா ஆண்டவரே இந்த காணொலியின் மூலம் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும் சரி, ஆண்டவரே உலகம் எங்கிலும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும் சரி, ஆண்டவரே ஒரு பலத்த கிரியை செய்ய வேண்டும் என கேட்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்களுடைய ஆவியானவர் தாமே இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாகும். இந்த வார்த்தையில் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததை ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம். அதே போல் ராஜா மற்ற ஆண்டவரே பிள்ளைகளுடைய வீட்டிலும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். இதை நீர் ஆவியானவர் தாமே எங்களுக்கு நடப்பித்து தர வேண்டும் என ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதம் வரைக்கும் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து நம்மை காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் நாமும் பறந்து செல்வோம், ஆயத்தமாகிடுவோம். அவருடன் நாமும் பறந்து செல்வோம், ஆயத்தமாகிடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா.